शेषाद्यवंशकलशोधिरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यमहम् प्रपद्ये. 11-ാം അധ്യായം 55 ശ്ലോകം 3 വിഷയം മുതൽ 14 ശ്ലോകത്താലെ പ്രാർത്ഥനെ விஸ்வரூபத்தை பார்க்க திவ்யம் ததாமித்தே சக்ஷுன்னு திவ்யமான கண்ணை கொடுத்து அது பார்க்க ஆரம்பிக்கிறான். ஏதன் மத்திய இந்த விஷயத்தை திருதராஷ்டிரனுக்கு சஞ்சயன் அவனுக்கும் விசேஷ பார்வையை கொடுத்திருந்தனாலே விவரித்து சொல்லுகிறான். அப்புறம் 36 ஸ்லோகத்தாலே விஸ்வரூப வர்ணனம், அர்ஜுனனுடைய பயம், அவர் மறுபடியும் எனக்கு தேனைவ ரூபேன சதுர்புஜேனான்னு அதே சதுர்புஜத்தோடைய செயலில் சாதிக்கணும், அது எனக்கு ரொம்பவும் பயமா இருக்குன்னு சொல்றதும், பெருமாள் அப்படியே ஆகட்டும் என்று பின்ன இருந்த மாதிரியே தன்னுடைய திறமையை காண்பிக்க கடைசி 5 ஸ்லோகத்தாலே இந்த மாதிரி எல்லாராலையும் பார்க்க முடியாது, எவனுக்கு அருள் வருமோ, எவனுக்கு நான் அருள் பெறுவேனோ, எவனுக்கு பக்தி சபலனோ அவனுக்காம் இதை பார்க்க முடியும், எல்லாராலையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிகிறான். ஆகினாலே விபூதியை பார்த்தவுடனே 10ஆம் அத்தியாயத்தில் விஸ்வரூபத்தை பார்க்கணும், பெருமானுடைய நைஜ ரூபத்தை பார்க்கணும் அப்படின்னு பிரார்த்திக்க அந்த பிரார்த்தனை இறங்கி எம்பெருமான் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுகிறான். அதுல என்ன விஷயம் அப்படின்னா, சங்கிரக ஸ்லோகத்துக்குள்ளே இந்த விஷயம் இருக்கு. ஆளவந்தாருடைய சங்கிரக ஸ்லோகம் இருக்காக ஏகாதசே ஸ்வயாத்மிய சாட்சாத்காராவலோகனம் தத்தமுக்தம் விதி பிராப்தியோஹோ பக்தியே கோபாயதா ததா என்கிறபடியே 2 விஷயம் பிரதானமாக இருக்கு. ஸ்வயாத்மியா தனது உண்மையான நிலையை அந்த விஸ்வரூபத்தை, சாட்சாத்கார காண்பதற்குரியரான, அவலோகனம் தெய்வீகமான கண்ணானது தத்தமுக்தம் கொடுக்கப்பட்டதை சொல்லித்து விசேஷமான திவ்ய சக்ஷுசாலே விஸ்வரூபத்தை அர்ஜுனன் பார்த்தான். 2வது, பகவானை அறிந்து மோட்ச திசையில் அனுபவிப்பதற்கு பக்தியே கோபாயதா, பக்தி ஒன்றே உபாயம் என்பதும் சொல்லப்பட்டது. இந்த அத்தியாயத்தில் முதல் அர்ஜுனன் வசனம் பார்க்கப்படுகிறது. முதல் சக்கத்தில் நத்வேவாகம் ஜாதநாசம் நத்வன்னேமே ஜனாதிபாகா அப்படின்னு ஆரம்பித்து 6ஆம் அத்தியாயத்துக்குள்ளே தஸ்மாத் யோகி பவார்ஜுனா வரையில் என்னை அனுகிரகிப்பதற்கென்றே ஜீவனை பற்றி உபதேசித்தள்ளினாய், இதனால் தேகாத்மாபிமானம் என்ற மயக்கம் தீர்ந்து உண்மையை உணர்ந்தேன். மேலே 7வது அத்தியாயம் முதல் 10வது வரையிலாக ஒரு அசாதாரண பெருமைகளை, என்ன படைத்தல், காத்தல், அழித்தல் என்கிறபடியான திரஷ்டிருத்வம், சர்வபூதாந்தராத்மத்துவம், தாரணத்துவம், சம்ஹர்த்திருத்வம், உனது கல்யாண குணங்கள் மற்றும் பெருமைகளை நீயே விரிவாக சொல்ல கேட்டேன். நீ அவற்றை கூறியபடியால் இவை உண்மை என்று அறிகிறேன் என்று கூறி மிகவும் பணிவுடன் தேவதேவத விஸ்வரூபத்தை காண விரும்புகிறேன், காட்டி எல்ல வேணும். திருஷ்டமிச்சாமி தேரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தமா என்று கேட்கிறான். முன்னர் சேனையோர் பயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயா
என்று நியமித்தவன் இப்போது புருஷோத்தமா, பிரபோ, யோகேஸ்வரா என்று பலவாக விழித்து மிகவும் பணிவுடன் பிரார்த்திக்கிறேன். மன்யசே இது தச்சக்கியம் மயா திருஷ்டமிதி பிரபு யோகேஸ்வர தரோமே துவம் தரிசாமி தரிசய ஆத்மான உவ்யயம். அடியேன் காணலாம் என்று தேவரீர் திருவிள்ளம் உவந்து காட்டி அருளுமாகில் தேவரீரை முழுமையாக காட்டித் தர வேண்டும். அடியேன் கண்டு வாழ்ந்து போவேன் என்று பணிவாக வேண்டுகிறான். ஐஸ்வரம் ரூபம் என்று அசாதாரணமாக ரூபத்தை சொல்கிறது. தேரூபம் என்பதால் உனக்கே உழைத்தான ரூபம். எம்பெருமானுடைய திருமேனிக்கு தனிப்பெருமை உண்டு. அவனுடைய திவ்யாத்ம குணங்கள் யாவும் திருமேனியிலேயே பிரகாசிக்கும். திருமேனிக்கே திவ்ய தேஜஸ் உண்டு. கண்ணன் பாண்டவரூதனாய் துரியோதனின் ராஜசபையில் எழுந்திரடும் போது யாரும் எழுந்து மரியாதை பண்ணக்கூடாது என்று திட்டம் செய்திருந்த துரியோதனன் கண்ணன் நுழையும் போது எல்லாரும் எழுந்து நின்றதைக் கண்டு கடும் கோபம் கொண்டான். இதற்கு காரணம் யாது என்று ஒரு கணம் யோசிக்க தானே நின்றிருப்பது காரணம் என்று கண்டு அவசரமாக தனி எழுந்து நின்றது அவனுக்கே தெரியவில்லை. கண்ணனின் தேஜஸ் அப்பேற்பட்டது. சிரஷ்டத்துவம் பிரகாசிப்பது நாபியில் இருந்த பூவையும் அதிலிருந்து பிரம்மனையும் உண்டாக்கி அவன் மூலம் படைத்தல் நிர்வாகம் பண்ணுவதாகும். முகத்தில் இருந்து பிராமணர் உண்டாயினர் என்பது போன்ற வேற வாக்கியங்களினாலும் அறியலாம். பர்திருத்துவம் எம்பெருமானே எல்லா பொருள்களையும் எல்லா ஜீவர்களையும் பரித்து வைத்து கொள்கையால் புலனாகும். இது இவன் காக்கும்படி சம்பர்த்திருத்துவம் பரமபுருஷனுக்கு விலகமே குணமாக வேதத்தில் சொல்லப்பட்டது. மிருத்யு பாலன் உணவு உள் செல்லுவதும் ஊறுகாயாக சொல்லப்பட்டான். உபசேசனம் அப்படின்னு பேரு. ஊறுகாயை முடிவில் விழுங்குமா போலே காலனையும் எம்பெருமான் அழித்து விடுகிறான். அர்ஜுனன் விஸ்வரூபனாய் நின்ற கண்ணன் வாயில் எதிர்ப்படையினர் துரியோதனார்கள் யாவரும் அகப்பட்டு புகுந்து பற்களால் செர்வணம் அரைத்தல் பண்ணப்படுவதை நேரில் காண்டதால் இது தெரிய வரும். இதுபோல சகலேதர விலட்சணன் தன்னை ஒழிந்த எல்லாவற்றினின்றும் வேறுபட்டவன் பகவான் என்பதும் தெரிகிறது. இந்த ரூபத்தை காணும் போது அவன் எல்லா கல்யாண குணங்களும் நிரம்ப பெற்றவன் என்பது தெளிவாகிறது. அர்ஜுனன் தனது ஊனக்கண்ணால் இந்த ரூபத்தை காண இயலாது. ஆகையினாலே திவ்யம் தராமி தே சக்ஷுஹு பஷ்யமே யோகமேஸ்வரம் என்று திவ்ய சக்ஷுஸை அந்த தெய்வீகமான கண்ணை அந்த பார்வையை அவனுக்கு அருளி தனது காணக்கடைக்காத உருவத்தை சேவை பண்ணி வைக்கிறான். சஞ்சயனம் இவ்வித பார்வை பெற்று கண்ணனை சேவித்து அதை குருத்தரிசனான திருதராஷ்டிரனுக்கு சொல்லுகையும் காண்கிறோம். பிறகு அர்ஜுனன் தான் பிரத்யட்சமாக அனுபவித்ததை தன் வாயாலேயே பேசவும் பார்க்கப்படுகிறது. பஷ்யாமி தேவாம்ஸ்தவ தேவதேஹே பிரம்மாணமீஷம் கமலாசனஸ்தம் என்று அர்ஜுனன் அனுபவம். பிரம்மாவை மட்டும்
ஆசனத்தில் வைத்திருப்பதாக சொல்வதால் சிவனை விட பிரம்மன் பெரியவன், சிவனுக்கு தகப்பன் என்பது தெரிகிறது. விஷ்ணுவை சொல்லவில்லை, என்ன அவனே விஷ்ணு. இங்கர்ஜுனன் பார்த்த சாரதி பெருமாளை துதிக்கும் ஸ்துதி மிகவும் ஆச்சரியமாக அமைந்துள்ளது. அகில உலகங்களையும் பறிக்கும் பரிக்கும் தாங்கும் உருவம் விஸ்வரூபமாகும். விஸ்வேஸ்வரா விஸ்வரூபா என்று பெருமாளை அழைத்து தான் காண்பதை பெரு வியப்புடன் கூற முற்பட்டுகிறான் அர்ஜுனன். ஆயிரக்கணக்கான சூரியர்கள் ஒருங்கே விளங்குகின்றார்கள் போலும் ஒளிமயமான ரூபத்தில் எல்லா உலகங்களும், எல்லா விதமான பிராண சமூகங்கள், நான்முகன், சிவன், இந்திரன் உள்ளிட்ட எல்லா தேவர்கள், ரிஷிகணங்கள், பாம்புகள் எல்லாவற்றையும் காண்பதாக சொல்லுகிறான். பிரம்மன் தாமரையின் மேல் வைத்திருக்க சிவன் அவனுக்கு அடங்கி இருந்து இந்த சூபத்துக்கு ஆதி மத்தியம் மந்தம் எங்கும் ஆரம்பிக்கிறது. எங்கே நடுவாகம் உள்ளது, எங்கே வருகிறது என்று தெரியவில்லை. ஏ விஸ்வேஸ்வரா, எல்லா உலகங்களும் ஒரு ஆజ్ఞைக்கு கட்டுப்பட்டு இயங்குகிறது. ஏ விஸ்வரூபா, விஸ்வத்தை உலகங்களை சரீரமாக கொண்டுள்ளவனே, உனது உருவம் எல்லையற்றதாய் இருக்கிறது, எங்கும் பரவியுள்ளது. எந்திருந்த தலைவன், எந்திருந்த தலைகள், கண்கள், கைகள், கால்கள், பலவிதமான மனிதர் உள்பட தலைகள், மிக்க ஒளியுடைய விளங்கும் கண்கள், இவை கண்டு ஆச்சரியப்படுகிறான் அர்ஜுனன். தெய்வீக கண்கள் இருந்தும் ஆதி மத்தியம் அந்தம் இவற்றை காண முடியவில்லை. அவ்வளவு ஆச்சரியமும் பயமும் அர்ஜுனனுக்கு உள்ளத்தில் நிறைந்திருந்தன. மேலுக்கு எழவும் தெரியாமல் பகவத் ரூபம் வியாபித்திருந்தது. சஞ்சயனும் பகவத் பிரசாரத்தாலே திவ்யசக்ஷை பெற்று இந்த விஸ்வரூபத்தை தரிசித்து குருட்டரசனுக்கு சொல்லுகிறான். தேவர்களும் கிருஷ்ணன் அருளால் திவ்யசக்ஷை பெற்று இவர்களும் வினை பயனுக்கு உள்பட்ட சரீரம் பெற்றவரை இந்த விஸ்வரூபத்தை வந்து காண்பதை அர்ஜுனன் பார்க்கிறான். இந்த விஸ்வரூபமும் திருவாழி முதலான திவ்யாயுதாழ்வார்களை தரித்திருப்பதை காண்கிறான். திருஷ்ட்வா அத்புதம் ரூபம் உக்ரம் தவேதம் லோகத்ரயம் பிரபிரிதம் மகாத்மன். ஏ மகாத்மன், அளவிட்டறிய முடியாத பெருமைகளை உடையவனே, முசுக்கும் பிடியான ஒளியுடைய மிக்க ஆச்சரியமான இந்த உமது உருவத்தை கண்டு எல்லா உலகத்தவரும் மிகுந்த அச்சத்தை உடைந்துள்ளார்கள் என்கிறான். அனுகூலர்கள் அவனை புகழ்ந்து மங்களாசாசனம் பண்ணுவதையும், பிரதிகூலர்கள் அவன் வாய்க்குள் புகுந்து பற்களால் அரைக்கப்பட்டு முடிவரையும் காண்கிறான். கௌரவ சேனைகளெல்லாம் முதல்வர்கள் உட்பட இப்படி நாசமடைவதை காண்கிறான். அச்சத்தாலும் ஆச்சரியத்தாலும் ஸ்தம்பித்து போன அர்ஜுனன் ஆழ்வார் தமது பிரேமையால் இன்னாரென்றறியேன் என்பது போல பேசுகிறான். மேலே ஆख्याहिको भगवान उग्र रूपो नमस्ते
தேவவரப்பிரசீதா. தேவர்களுள் மிகச் சிறந்தவரே, மிக்க மிக கொடிய உருவன் தாங்கியவரே, உம்மை தொழுகிறேன், அருள் புரிய வேண்டும் என்ற அபிப்பிராயத்துடன் தேவரீர் இந்த உருவத்துடன் காட்சி அளிப்பது மனமுவந்து தெரிவிக்க வேண்டும். அடியேனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை என்று பணிகிறான். உடனே பகவான் விடையளினான். நான் இவர்களை எதிரிகளை எல்லாம் முடிக்கும் காலனாய் இருக்கிறேன். இவர்கள் என்னை அழிக்கப்பட்டு விட்டார்கள், என்னால் அழிக்கப்பட்டு விட்டார்கள். நீ எழுச்சி பெற்ற இவர்களை எனது கருவியாயிருந்து வென்று புகழையும் ராஜ்யத்தையும் அடைவாயாக. இதை செவியற்ற அர்ஜுனன் செய்வதறியாமல் மிக மிக பயந்து நடுக்கத்துடன் கண்ணனை மறுபடியும் வணங்கி தழுதழுத்த குரலில் மேலும் பேசுகிறான். நமஸ்கிருத்வா பூய ஏவாக கிருஷ்ணம் சகத்கதம் பீத பீத பிரணம்யா என்று இங்கு ஸ்லோகம் அமைந்துள்ளது. இங்கு அர்ஜுனன் கண்ணனின் பெருமைக்குச் சேர அவனை விழுக்க முயல்கிறான். அனந்த தேவேஷ ஜெகன்னிவாசா துவமக்ஷரம் சரசத் தத்பரம் யத் துவமோரிதேவ புருஷ புராணः துவமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் வேத்தாசி வேத்யஞ்ச பரஞ்ச தாம त्वया ततं विश्वमनन्तरूप नमो नमस्तेऽस्तु सहस्रकृत्वः पुनश्च भूयोऽसि नमो नमस्ते नमः पुरस्तारदपृष्ठतस्ते नमोऽस्तु ते सर्वथ एव सर्व अनन्तवीर्य अमितविक्रमस्त्वं सर्वं समाप्नोषि तथोऽसि सर्वः அப்படின்னு 37 முதல் 40 வரையிலுள்ள ஸ்லோகங்களில் அர்ஜுனன் கண்ணனின் மனத்துக்கும் பேச்சுக்கும் அப்பால் பெற்ற பெருமைகளை உணர்ந்து பயத்தாலும் பக்தியாலும் உந்தப்பட்டவனாய் மிகுந்த தடுமாற்றத்துடன் பேசுவதை காண்கிறோம். எல்லையற்றவனே, தேவர்களை எல்லாம் நியமித்து நடத்துபவனே, ஜெகத்தனைத்தையும் வியாபித்து நிற்பவனே, திருச்சித்துக்களெல்லாம் நீயே ஆதி தேவன், மிக தன்மையானவன், இவ்வுலகங்களுக்கெல்லாம் மேலான ஆதாரமாய் உள்ளவன் நீயே. எண்ணிறந்த உருவங்களை விடைய பெரியவனே, எல்லாம் அறிபவன் நீயே. நீயே அறியப்படும் எல்லாமும் நீயே. மேலான இருப்பிடமும் பரமபதமும் நீயே. இந்த விஸ்வம் உன்னால் வியாபிக்கப்பட்டுள்ளது. எல்லாம் மாஞ்சிருப்பவனே, உன்னை முன்புறத்திலும் பக்கத்திலும் பின்புறத்திலும் வணங்குகிறேன். எல்லா காலத்திலும் எல்லா புறங்களிலும் பலவரும் முறைகள் என் வணக்கம் அமையப்படும். அளவற்ற சாமர்த்தியம் உள்ளவனே, எல்லையற்ற பராக்கிரமம் உள்ளவனே, எல்லா பொருள்களையும் நீ வியாபித்துள்ளாய். ஆதலால் எந்தவரையும் சொல்லும் நீயே சொல்லப்படுகிறாய். இதற்கு மேலே கண்ணனை தனக்கு சமமான நண்பனாகவும் உறவினனாகவும் எண்ணி நடந்து கொண்டதற்கு மன்னிப்பு கோருகிறான் அர்ஜுனன். உமது பெருமை அறியாமல் ஹே கிருஷ்ணா, ஹே யாதவா, ஹே சகே என்று அறியாமையினாலும் நெடுகிய பழக்கத்தினாலும் அழைத்தேனே. உண்ணும் போதும் விளையாட்டிலும் படுக்கையிலும் உம்மூடிருக்கும் போதெல்லாம் அவர் அளவிட முடியாத பெருமைக்கு தக்கபடி அல்லாமல் நடந்து கொண்டதை எல்லாம் க்ஷமித்திட வேணும் என்று வேண்டி மீண்டும் அர்ஜுனனை கண்ணனை துருக்கினான். தேவரீர் எல்லா விலகங்களுக்கும் ஜீவராஜிகளுக்கும் பிதாவாகவும் ஆச்சாரியராகவும் இருக்கிறீர். உம்மை ஒப்பவன் எங்கும் யாரும் இல்லை. விஞ்சியவன் யார் இருக்க முடியும்?
தலைவணங்கி பிரார்த்திக்கிறேன். தந்தை பிள்ளையைப் போலவும், நண்பன் நண்பனதைப் போலவும் எனக்கு இனிதான நீர் என் குத்தங்களை பொறுத்திட வேண்டும். விஸ்வமூர்த்தே, இந்த அற்புதமான பயங்கரமான ரூபத்தை மறைத்துக் கொடு. மறைத்துக் கொண்டு திருவாடி திருச்செங்கல்களை ஏந்திய கையனாய் திரு அபிஷேகத்தோடு கிரீடத்துடன் 4 கைகளுடைய முன்னைய ரூபத்துடன் உம்மை காட்டி அருள வேண்டும் என்று இறைஞ்சுகிறார். திருவல்லிக்கேணியில் ஸ்ரீ பார்த்தசாரதி மூலவர் நெடியோனாய் ஒரு திருக்கையில் பாஞ்சஜன்யம் ஏந்தி மற்றொரு திருக்கையிலே தன் திருவடியை பற்றும்படி காட்டிய சேவை சாதிக்கிறார். உற்சவர் திருவாடி திருச்செங்கேந்தி இடது கையில் ஒரு கோலை மட்டும் கொண்டு வலது கையில் அபயமுத்திரை காட்டியபடி காட்சி தருகிறார். பீஷ்மர் முதலானோர் உண்டாக்கிய காயங்களின் வடு அப்படியே விழுந்தன. யாவரையும் மயக்கி அழைத்து வாழ்விப்பவனாய் சேவையரிடம் உற்சவ மூர்த்தியின் ரூபமே இந்த ஸ்லோகத்துக்கு பொருள். 11:37 என்பது சுவாமி அனுபவம். மேலே கிருஷ்ணன் தனது சாமானிய ரூபத்தை காட்டி அர்ஜுனனை ஆஸ்வாசப்படுத்தி, நான் உனக்கு காட்டிய இந்த ரூபத்தை வேதமூறுதல், தவம் செய்தல், யாகம் பண்ணுதல், தானம் முதலிய நினைவுகளில் பஜனாய் காண முடியாது. பக்தியாது அனன்யா சிக்யா அகம் ஏவம் விதோர்ஜுனா ஞாதும் திரஷ்டுஞ்ச மத்பக்தசன் சங்கவர்ஜிதா கர்ம குரு என்று கடைசியில் நியமித்திருக்கிறான். நான் பக்தி சபலன், என்னை அறிய காண அடைய அனன்ய பக்தியால் தான் முடியும். பற்றத்தவனாய் எந்திரம் பக்தி உள்ளவனாய் சாஸ்திரவரை பிடி தர்மானுஷ்டானத்தில் ஊத்தம் கொள்வாயாக, அவனுக்கு நரனுண்டாகும் என்கிறான் கண். இங்கு அர்ஜுனன் நெஞ்சலோடும் கருத்தறிந்து கண்ணன் பேசுகிறான். அவனுக்கு பயமே மேலோங்கி இருக்கிறது. கேவலம் நமது பக்தியினால் விஸ்வேஸ்வரனான எண்ணத்துக்கு அப்பால் பெற்ற பெருமையுடைய கண்ணனை அடைய முடியுமோ என்றவன் கூறும் உபாயத்திலேயே சந்தேகம் இவனுக்கு. எவ்வளவு பெருமைகளை இருந்தாலும் எம்பெருமான் பக்தி சபலன், உண்மையான அன்புக்கு ஏங்குபவன், தனது பக்தனுக்கு எல்லாவற்றையும் ஏன் தன்னையே கொடுத்து விடக்கூடியவன், எனக்கே தனது அந்த கற்பகம் என்று கொண்டாடப்படுபவன். சாஸ்திர ஜன்யமான ஞானத்துடன் அவனை சிந்தித்து சிந்தித்து அவனை பற்றி உணர்ந்து அவனிடம் விஸ்வாசம் ஆழ்ந்த நம்பிக்கை பிறந்து மேலும் தியான பரம்பரையில் உபாசனம் வேதனம் என்பது இதுவே ஈடுபட பகவத் சாட்சா்காரம் ஏற்படும். பிறகு அவனை பெற்றல்லது தரித்திருக்க மாட்டாத பரமபக்தியும் தலையெடுக்க பெற்று மேலே அவனை கிட்டுவதான மோட்சமும் கிடைக்கும். ஆகையினாலே சங்கிரகம் என்று சொல்றது, முதல் 3 ஸ்லோகத்தாலே அர்ஜுனன் தனது நன்றியையும் ஆஸ்திக்கத்தையும் கிருஷ்ண பக்தியையும் காட்டி 4வது ஸ்லோகத்தால் விஸ்வரூபத்தை காட்டும்படி பிரார்த்தித்து மேல் 4 ஸ்லோகத்தால் திவ்யசிக்ஷை அர்ஜுனனுக்கு அளித்து தன் விஸ்வரூபத்தை கண்ணந்தவனுக்கு காட்ட மேல் 5 ஸ்லோகத்தாலே விஸ்வரூபத்தை வர்ணித்து மேல் 27 ஸ்லோகத்தாலே அர்ஜுனன் விஸ்வரூபத்தின் பெருமை கூறி துரித்து அர்ஜுனன் கேள்வி கேட்டு அர்ஜுனனுக்கு கண்ணன் பதிலளித்து அர்ஜுனன்
ஸ்துதியும் மன்னிப்பு வேண்டுதலும் பிரார்த்தித்தனையும் சொல்லி கண்ணனின் அபயப்பிரதானம் என்று தெரிவித்து கண்ணன் இயல்பான 4 தோள் திருமேனியை எடுத்துக்கொண்டு அர்ஜுனனுக்கு சேவை காட்டினான். மேல் 4 ஸ்லோகத்தால் அவ்வுருவை கண்ட அர்ஜுனன் தான் இன்புத்து தன் நிலை பெற்றதை கூறி கண்ணன் அர்ஜுனனுக்கு பக்தி யோகத்தின் பெருமையையும் சுபாஷ்டயமாஞ்சிருக்கும் திருமேனியின் பெருமையையும் பேசி முடிக்கிறான். ஆகையினாலே விஸ்வரூப தரிசனம் என்கிற வழியானது அர்ஜுனனுக்கே ஏற்பட்ட தரிசனம். இது யாராலையும் பார்க்க முடியாது. அவர்களால் விரல் பொருட்டு முதல்வில்லை எதிர்த்தினேன் என்கிறபடியே எம்பெருமான் அனுக்கிரகம் இருந்தால் பார்க்கலாம். பக்தி இருக்க வேண்டும், எம்பெருமான் அனுக்கிரகம் இருக்க வேண்டும். இருந்ததுன்னா இந்த மாதிரி பார்க்கலாம்னு சொல்லி முடிக்கிறான். அஸ்மத்குருசமாரம்பாம் விதேக மத்தியமாம் லக்ஷ்மீ வல்லப பரியந்தாம் வந்தே குருபரம்பராம்.